இங்க ஹாஸ்டல்ல தங்கியிருக்க பொண்ணுங்க சாப்பாடு வாக்க போகும்போது அங்க இருக்க கேட்ல காலி பசங்க ட்ரக்ஸ் எடுத்துட்டு போற வர பொண்ணுங்களை தப்பா டச் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்து பயந்து போன ஒரு பொண்ணு ஹாஸ்டல் வார்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போவா. பார்த்தா அந்த காலி பசங்க அவருக்கும் சரக்கு ஊத்தி கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த கொடுமையெல்லாம் தினந்தோறும் அந்த ஹாஸ்டல்ல நடந்துட்டு இருக்கு. சாப்பாடு வாங்க போனாவே அந்த பொறிக்கு பசங்க தப்பா டச் பண்ணுவானுங்கன்னே இந்த பொண்ணு 4 நாளா சாப்பிடாமலே இருக்கா. ஒரு நாள் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணை அட்மிட் பண்ணுறாங்க. போலீஸும் இந்த பொண்ணு கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது நடந்த எல்லா கொடுமையும் இந்த பொண்ணு சொல்கிறா. அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அதையும் சாப்பிட்றா. இந்த கொடுமைகளெல்லாம் கேட்ட இந்த போலீஸ் உடனே வேகமாக அந்த ஹாஸ்டலுக்கு போகிறான். ஒருத்த பொண்ணுங்களை தப்பாக டச் பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்ததும் போலீஸ்கார் அந்த நேராக அந்த பையன் மேலே ஏற்றிடுறான். அப்புறம் அவங்கள அடித்து முட்டி போட வச்சு அவங்களுக்கு முன்னாடி பின்னாடியும் அரிப்பு செடியை வச்சு விடுறான். அவனுங்களுக்கும் அரிப்பு தாங்க முடியாமல் துடிக்கிறானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவன் அங்க இருக்க பொண்ணுங்களுக்கு நிம்மதியாகவும் இருக்கு. இந்த பொறுக்கி பசங்களும் இந்த போலீஸை பழி வாங்கி ஆகணும்னு ஜெயின்ல இருந்து ரிலீஸ் ஆனதும் அந்த போலீஸ் வீட்டுக்கே போயிடுறானுங்க. போலீஸோட மனைவியை பிடிச்சி அவங்க முன்னாடியே ஒருத்தன் அவனுடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அவங்கள பார்க்க வச்சு இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு உன் புருஷன் வந்தா இதை அவங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. போலீஸும் வீட்டுக்கு வந்ததும் அவங்க மனைவி நடந்த எல்லா கொடுமைகளையும் அவர்கிட்ட சொல்ல செம்ம கோவத்துல அந்த போலீஸும் அந்த 4 காலி பசங்களையும் தேடி என்கவுண்டர் பண்ணிடுறான். இந்த மாதிரி திமிர் எடுத்து சுத்துற பொறுக்கி பசங்களுக்கு இதுதான் சரியான தண்டனை நானும் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.